இனி விரிவான செய்திகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதையடுத்து வில்லியனூரில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏற்பாட்டில் மடக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு லட்டு மற்றும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடும் சிறப்பு பூஜைகளோடும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் மாநில பாஜக செயற்குழு உறுப்பினருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் மடக்குள விநாயகர் ஆலயத்தில் பூஜை நடைபெற்றது. மடக்குள விநாயகருக்கு அமெரிக்க டைமண்ட் நெக்லஸ் அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது துணைவியாருடன் கலந்து கொண்டு மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தனது குடும்பத்துடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். அதைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு லட்டு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொழிலதிபர் சங்கர் உட்பட ஏராளமான பாஜக மாநில மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி, மண்ணாடிப்பட்டு தொகுதி, வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தொகுதிகளை சார்ந்த அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்ததை தொடர்ந்து புதுவையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கினார். கடந்த மாதம் கட்சி கொடியினை அறிமுகம் செய்து வைத்த நடிகர் விஜய் இந்த மாத இறுதியில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டு அதற்கான அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அனுமதி கிடைப்பதில் நீண்ட இழுபறி நீட்டித்து வந்தது. இந்த நிலையில் அதற்கான அனுமதியினை பல்வேறு நிபந்தனைகளுடன் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அளித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவக்கிய விஜய் அதனை அங்கீகரிக்க வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சதுக்கம் முன்பு புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி குருசுகுப்பம் பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். புதுச்சேரி குருசுகுப்பம் வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து விநாயகருக்கு யாகசால பூஜை மற்றும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக விழாவிற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த் கண்ணன், பாஜக தொகுதி தலைவர் நாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. கல்வித்துறை முன்னாள் இணை இயக்குனர் பார்த்தசாரதி, பள்ளியின் முன்னாள் மாணவியும் மருத்துவ மேலாளருமான பாலசரஸ்வதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பள்ளி ஆலோசனை குழு தலைவர் ஜோசப் பால் அடிகளார் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். தமிழாசிரியர் ராஜலட்சுமி எழுதிய தமிழர் தனிப்பெரும் கலைத்திறன், மாநகர மாட்சிகள் எனும் மரபு பாடல்கள் அடங்கிய நூல்கள் வெளியிடப்பட்டது. மேலும் பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. பள்ளி தாளாளர் ஃப்ரெட்ரிக், பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃப்ரெட்ரிக், பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். NSS சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வென்ற ஆசிரியர்களுக்கும் பரிசளிக்கப்பட்டது.
ஆசிரியர்கள் சார்பில் 2024-25 கல்வியாண்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையை பள்ளி தாளாளரிடம் வழங்கினர். மாணவர் ஹர்ஷ்வர்தன், மாணவி குந்தவை, கதிர் ஆதரை தொகுத்து வழங்கினர். மாணவர் ஜெயஹரிஹரன் வரவேற்றார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் பாஜக மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை பாஜக மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி ஏற்பாட்டில் புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தையல் மிஷின், முதியோர்களுக்கு பெட்ஷீட், மாணவர்களுக்கு கேரம் போர்டு, பொதுமக்கள் 1000 பேருக்கு தலா 1 கிலோ சர்க்கரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, கட்சி பொறுப்பாளர்கள், தொகுதி நிர்வாகிகள், 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தின் வாசல்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் திருப்பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளில் ஒரு பகுதியாக கோவில் வாசல் கால் அமைக்கும் பணி நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வாசக்கால் அமைக்கும் விழாவினை துவக்கி வைத்தார். அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் திருப்பணிக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்புவனை தொகுதியில் மண்டல தலைவர் SR பாஸ்கர் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்புவனை தொகுதி மண்டல தலைவர் SR பாஸ்கர் தலைமையில் களித்தீர்த்தால்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து களித்தீர்த்தால்குப்பம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் SR பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் MAS சுப்பிரமணியனின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு இரத்த தான முகாம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் MAS சுப்பிரமணியனின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு வில்லியனூர் பெருமாள் கோவில் தெரு அன்னை கண் மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, தொகுதி தலைவர் மணிகண்டன், கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தனர். இம்முகாமில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் உயர்தொழி சமூக அமைப்பினர் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை கண் மருத்துவமனை நிறுவனர் பிரபாகரன், சுகந்தி பிரபாகரன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர். அதன்படி கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எல்லைப்பள்ளி சாவடி பகுதியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பெரிய பிளாஸ்டிக் குடை, சர்க்கரை, பெட்ஷீட், புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது குடும்பத்துடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் ஆசை பெற்றார். அவருக்கு சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதில் CNS குரூப் இயக்குநர் சந்தோஷ் உட்பட ஏராளமான கதிர்காமம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சத்ரபதி மராட்டா அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு அன்னதான விழாவை துவக்கி வைத்தார். புதுவை சத்ரபதி மராட்டா அசோசியேஷன் சார்பில் கொசுக்கடை தெரு ரேணுகா காம்ப்ளெக்ஸில் 18ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமுல், கார்கே, பாபு சேகர், அரவிந்த், சூரஜ், அனிகேட் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. வம்பக்கிரபாளையம் மற்றும் திப்ராயப்பேட்டை ஊர் மக்களுக்காக இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தை ஒட்டியுள்ள இணைப்பு சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி நேரில் ஆய்வு கொண்டு மேற்கொண்டார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் உப்பனாறு பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலைகள் இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்கு 1,11,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி தலைமையில் நடைபெற்றது. அதே சமயத்தில் அத்துடன் கூடுதலாக வம்பாக்கிரபாளையம் மற்றும் திப்ராயப்பேட்டை செல்லும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தை ஒட்டியுள்ள இணைப்பு சாலை வழி அமைத்துக் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அதனை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் இது குறித்து கூடுதல் பணி செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர். அதிகாரிகள் அதனை ஏற்று இப்பொழுது சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். திருவள்ளுவர் சாலை பிள்ளை தோட்டத்தில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரத்தடியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு பெரியாண்டவர் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி திருவள்ளுவர் சாலை பிள்ளை தோட்டத்தில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரத்தடியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு பெரியாண்டவர் அருள்மிகு ஸ்ரீ குட்டி ஆண்டவர் முனீஸ்வரர் அம்மச்சியார் மற்றும் அம்மன் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அணுக்கை விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய வாசம், கலச பூஜை, கணபதி ஹோமம், பெரியாண்டார் ஹோமம், அங்காள பரமேஸ்வரி ஹோமம், மகா அபிஷேகம், கடன் புறப்பாடு நடைபெற்று கலசாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து தீபாரதனையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற 17ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். புதுவை கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் புவன்கரை வீதி மாரியம்மன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். முன்னதாக அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ செல்வ விஜய் கணபதி ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிதாசன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விஜய் கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா நேற்று இரவு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கும் வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காலையில் செல்வ விஜய் கணபதிக்கு சிறப்பு யாகம், விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை நடைபெற்ற சுவாமிக்கு மகா தீபாரதனையை தொடர்ந்து இரவில் மின்னலங்காரத்தில் செல்வ விஜய் கணபதி வீதி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதியார் பாடல் பாடும் போட்டியில் பள்ளி கல்லூரியை சேர்ந்த 35 மாணவர்கள் பங்கேற்று பாரதியார் பாடலை பாடினர். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. புரட்சி கவிஞரும் எழுத்தறிவும் என்ற தலைப்பிலான 70வது நிகழ்ச்சியான இந்த மாத விழாவுக்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர், நம் நாட்டில் எழுத்தறிவு பெருக்கியதால் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளோம். முழு எழுத்தறிவு பெற்ற நாடு மேலும் உயரும். பிச்சை புகினும் கற்க என்பதே மறவாமல் எழுத படிக்க தெரியாதவரை எழுத்தறிவு பெற்றவராக்குவது அனைவரின் கடமை என வலியுறுத்தினார். விழாவில் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள், கலைக்கழக பாரதியார் இருக்கை இணைநிலை ஆய்வாளர் பிரபா மற்றும் கலை முதியோர் இல்லம் கலைவாணி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டுரை வழங்கினர்.
புதுச்சேரி குயவர்பாளையம் புது ஐயனார் கோவில் தெருவில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி குயவர்பாளையம் புது ஐயனார் கோவில் தெருவில் வீற்றிருக்கும் அருள்மிகு விநாயக பெருமானுக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புது ஐயனார் கோவில் தெருவை சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாஜக பிரமுகர் ராயல் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா சித்தானந்தா கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் பாஜகவினர் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சித்தானந்த ஆலயத்தில் பாஜக பிரமுகர் ராயல் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையில் சிறப்பான பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கேரள நாட்டியங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சி மூலம் அமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் துப்புரவு தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் 100 கிலோ எடையிலான சாக்லேட் தட்டு கொடுத்தும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. வில்லியனூர் அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் விநாயகர் பெருமானுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர், விபூதி உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரங்கள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் மாட வீதிகளில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் இளைஞர்கள் ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் அர்ச்சகர் சிவா, குருக்கள் விழா குழுவினர் ராஜ்குமார், ராஜசெல்வம், கணேஷ், விக்னேஸ்வரன், வெங்கடேஷ், மோனிஷ் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.